வெல்கம் டு ஸ்டைலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நெக்கில் வந்து நம்ம கிளாத் வந்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அது கழுத்து வந்தோட வித்து, நெக்கோட வித்து வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அகலம் வந்துடும். அந்த அகலம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன டிப்புன்றதை பார்க்கலாம். சரியா? பார்க்கலாம். இது வந்து ஆரி ப்ளவுஸோடது. அதனால் நான் வந்து பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இதிலேருந்து நான் கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணுவேன் எப்பயுமே. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஷோல்ட்ரு வந்து ஒரு 3.5 வருது. இந்த 3.5 வந்து இப்போ நம்ம பேக் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். இதிலேருந்து நம்ம கர்வ் கொடுத்து இப்படி வரும்போது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு அப்படியே நம்ம வந்து கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு அது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம கட்டிங் மட்டும் பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் நமக்கு கீழே இறக்கி ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. மார்க்கிங் கொடுத்துட்டு இங்கே வச்சுருங்க. இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி சிஸ்ஸர் வந்து நம்ம வந்து துணிக்கு கட் பண்ணுற சிஸ்ஸர் வந்து எப்பயுமே வந்து பேப்பரில் கட் பண்ணாதீங்க. அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து துணி வந்து அந்த அளவுக்கு கட் பண்ண முடியாது. அதனால் பேப்பர் கட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா தனியாக ஒரு சிஸ்ஸர், இந்த மாதிரி சிஸ்ஸர், நார்மல் சிஸ்ஸர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதில் தான் பேப்பர் கட் பண்ணணும். அதே மாதிரி அடிக்கத்திரி போட்டு தான் கட் பண்ணணும். நீங்கள் முனிக்கத்திரி போட்டிங்கன்னா இந்த கர்வ் வரும்போது நமக்கு வந்து இதை கட் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த கர்வ் வந்து கரெக்டாக ஈவனாக வராது, இல்லைன்னா ஏற்றி இறக்கி வரும், இந்த மாதிரி அலைன்மெண்ட்டாக வரும் உங்களுக்கு. சரிங்களா? இந்த 1/2 இன்ச் வச்சுருக்கேன்ல, இந்த 1/2 இன்ச்சில் கொண்டு வந்து என்ன பண்ணணும், நிப்பாட்டிக்கணும். ஃபுல்லாக ஷோல்டர் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ இந்த 1/2 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் என்ன பண்ணணும், இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். சரிங்களா? இதை மட்டும் தனியாக எடுத்தேன். இப்போ இந்த இங்கே 1/2 இன்ச் இருக்குல்ல, இது மேலே நம்ம ஆல்ரெடி ஆக்சுவல் அளவுக்கு வந்து இதை வந்து என்ன பண்ணணும், இதிலேருந்து ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடலாம். இப்போ இது வச்சிட்டோமா, இதில் இருந்து நம்ம வந்து ஆம்ஹோல் வந்து நமக்கு இது வெயிஸ்ட்டு, இதை அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.